மக்களே, பிக் பாஸோட தேர்டு ப்ரோமோ பாத்தீங்களா? நான் சொன்னதெல்லாம் வந்துருச்சா ப்ரோமோல அப்படின்ற ஒரு மன சந்தோஷத்தோட பார்த்துட்டு இருந்தேன். எபிசோட்ல போடாத மட்டும் விட்டு பார்க்கட்டுமே நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா எபிசோட்ல போடுற வகையில ப்ரோமோ போட்டாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் மாற்றம். எப்படி சூப்பரான மாற்றம் நடந்திருக்குல்ல. அதுவும் ஸோ எனக்கு ஏன் இடிக்குது, இதுல எனக்கு ஒரு விஷயம் முரண்பாடா இருக்க காரணம் என்னன்னா, அவங்க பார்வதியோட அம்மாவா அட்வைஸ் பண்ணாங்கன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அவங்க வேல்யூஸை சொல்லித்தராங்க, இதுகளை சொல்லித்தராங்க. தமிழ் இந்த இதெல்லாம் சொல்லிட்டு சில வேல்யூஸை சொல்லி கொடுக்கும்போது அந்த பக்கத்திலே அவ இவ எவ அப்படின்ற மாதிரி பேசுறதும், அங்க இந்த மாதிரி பாம்பு விஷப்பாம்பு இந்த மாதிரி வச்சு பேசுவதும், அதெல்லாம் பார்க்கும்போது அந்த வேல்யூஸ் எங்க போச்சு அப்படின்றது தான் எனக்கு ஒரு கேள்வி. வேற எதுவுமே கிடையாது. அந்த ப்ரோமோவை பற்றியும் பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் லைவ்ல நடந்த சம்பவத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை நீங்கள் பண்ணிடுங்க மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ தேர்ட் ப்ரோமோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்வதி மற்றும் பார்வதி அம்மா உட்காந்து பேசுகிற கண்டென்ட் தான். அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க, நானும் கமர்தனும் தனித்தனியாக தான் கேம் விளையாடுறோம், ஆனால் என்ன பண்ணுறது கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுதுன்ட்டு. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தாங்க உங்களுடைய கேமே. எப்படி பார்வதி மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான், கரெக்டாக சொல்லணும்னா திவ்யா அப்பாவோட சொன்ன ஸ்ட்ராட்டஜி தான். அங்கே கொளுத்தி போட்டு ஏற்றி போட்டு இப்படி ஆட்டத்தை போட்டுறது தான். அதுதான் என்னுடைய இயல்புன்றதை அவங்களே ஒத்துக்கிட்டாங்களே. ஸோ அதை தான் பண்ணுறாங்க. இது கோல் மூட்டி விடுற வேலை. அதுதான் சொல்கிறாங்களே, அது கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது இதெல்லாம் ஆகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அவங்க அம்மா அதுலேயே ஒயிட் வாஷ் அடித்தாங்க பார்த்தீங்களா. ஸோ ஆணும் பெண்ணுக்கும் நடப்பது அது ஒரு உணர்வு, அது இயல்பு தானே, கொச்சைப்படுத்துற மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேசுறாங்க. அப்படியே ஒயிட் வாஷிங் டோனு. கமருதீனும் பார்வதிக்கும் இது இருக்கு அப்படின்ற மாதிரி ஒயிட் வாஷை போட்டு மொழி விட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய பொண்ணை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. அது ஆஸ் அம்மாவா தப்பு கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிட்டு போங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க கமருதீனும் பார்வதியும் ஒன்று சேர்க்குறீங்களோ பிரிக்கிறீங்களோ, உங்க பொண்ணை காப்பாற்ற ட்ரை பண்றீங்களோ, அது உங்களோட விஷயம். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அது அவங்க விருப்பம். ஓகேவா? ஆனா அதுக்கு நீங்க கொடுக்குற டைலாக்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் என்னால ஏத்துக்க முடியல. அதுல நாங்க யாரையும் ஹர்ட் பண்ணது கிடையாது, கண்ணியமானவங்க, எப்படி தரகுறவா இது மாதிரி பண்ணது கீழே தாழ்த்தி இதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுவது தான் எனக்கு டோட்டலி முரண்பாடா இருக்கு. டோட்டலி இது வரைக்கும் யாருமே பண்ணாத மாதிரி பார்வதி அதெல்லாம் பண்ணாத மாதிரி பேசுறீங்களே, அதுதான் கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. நான் இதுல பார்வதி அம்மாவையோ இவங்களையும் நான் குற்றச்சாட்டு சொல்ல. அவங்க ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ஸுக்கு கொடுத்த அட்வைஸை அவங்க பொண்ணுக்கு தரலன்றதான் என்னோட குற்றச்சாட்டு. அவங்களுக்கும் கொடுத்துட்டு இவங்களுக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா நான் ஃபேரா பார்த்துருப்பேன். ஒரு பார்வதி அம்மாவாக மட்டும் அப்படின்றதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க உள்ள ஒரு ஆசிரியர், தமிழ் ஆசிரியர், அந்த மாதிரி எல்லாருக்கும் அட்வைசஸ், அந்த ஒரு மொழி பற்றி இது எல்லாத்தையுமே சொல்லும் போது அதை இங்கேயே சொல்லியிருக்கணும் அப்படின்றதான் என்னோட மெயின் குற்றச்சாட்டு. அப்படி அவங்க அது எல்லாருக்கும் சொல்லாம பார்வதிக்கு மட்டும் சொல்லியிருந்தா நான் கேரே பண்ணியிருக்க மாட்டேன். இதை பத்தி ஓகே அவங்களுக்கு தோன்றது சொல்லிட்டு போறாங்களேன்ற மாதிரி விட்டு போலாம். ஆனா அது அப்படி நடக்கலையே. ஓகே, அடுத்து என்ன பண்றாங்க, அரோரா பக்கம் வரும். அரோரா நான் மனசு விடவே மாட்டேன், மறக்கவே மாட்டேன்ற மாதிரி. ஏமா நீ அரோராவும் மேல என்னமா குற்றச்சாட்டு வச்சா முதல்ல சொல்லு. நீ அரோராக்கு பண்ணதை விட அரோரா உனக்கு என்ன பண்ணிட்டா, அதுக்கு பதில் சொல்ல. பெரிய குற்றச்சாட்டு, ஆபாச குறியீடுன்ற ஒரு குற்றச்சாட்டை தூக்கி நீ அந்த பொண்ணு தலையில கட்டினியா இல்லையா? கட்டிட்டு இங்க நீ என்ன பண்றீங்க, அவளை நான் மறக்கவே மாட்டேன் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. நேத்து அந்த பொண்ணு சாரி கேக்குது மக்களே. இந்த சாரி கூட அவன் அப்படி சாரி கேட்கறா. இதுக்கெல்லாம் இதெல்லாம் நாடகம் போடுறான். நாடகம் என்ன நாடகம் போட்டாங்க, அந்த பொண்ணு ஒரு கன்சர்னோட என் ஃப்ரெண்டு உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்களோ காயப்படுத்துங்களான்றோ அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு ஒரு மன்னிப்பு கேட்குறாங்க. அதை உங்களால் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிற மனநிலை இருக்கோ இல்லையோ அது உங்களோட தரப்பு. ஆனா அந்த விஷப்பாம்பு இது வாரம் ஆரம்பிச்சுது. எப்படி பார்வதி இது வாரம் பேச ஆரம்பிச்சது. நான் வாரமே இது அகெயின்ஸ்டா தான் இருந்தேன். இந்த பாம்புன்றது, அதுக்கப்புறம் விஷம்ன்றது, அது இந்த மாதிரி பிராண்டிங் பண்றது, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. இதே பார்வதி ஏதாவது ஒரு பிராண்டிங் பண்ணா அக்செப்ட் பண்ணி ஏத்துப்பாங்களா? இல்ல அவங்க அம்மாவுக்கு எதிராக பார்வதி இப்படிப்பட்ட நபர்ன்ற மாதிரி ஒரு பிராண்டிங்கை குத்துனா அக்செப்ட் பண்ணுவாங்களா? முடியாது இல்ல. அந்த மாதிரி நீங்க பேசும்போது அதை சொல்லி கொடுத்துருக்கணும். அதை சொல்லி கொடுக்காம ஆமா 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 அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. இந்த மாதிரி லாடு தபக்கு தாசு அப்படின்ற மாதிரி வெளியே இது ரியாவுக்கு தேவைதான். கூட்டு போய் ரியாவை தனியா வச்சு அட்வைஸ் பண்ணாங்களே, அவங்க கெட்ட கேடு என்னன்ற மாதிரி ரியா விட்டு போயிருந்தா இந்த பிரச்சனை கிடையாது. ஆனா அதை உட்காந்து பேசிட்டு இருந்தா அது அப்படிதான் நடக்கும். அதுதான் இந்த ப்ரோமோல நம்ம பாக்குறோம். நல்ல வேலை எபிசோட்ல போட்டான், சூப்பர். எபிசோட்ல போட்டதுதான் இன்னும் அல்டிமேட்டு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது சாதாரணமா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் விட்டு போக கூடாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா?
அதெல்லாம் பார்க்க பார்க்க உங்களுக்கு எபிசோட்ல பார்க்கும்போது நான் பேசுறது என்ன ஏன் அப்படின்றது புரியும். அப்போ வந்து அவங்க வந்து ஒரு விதமாக தான் வந்திருக்காங்க, பிளான் பண்ணி ஒரு கால்குலேட்டரை தான் வந்திருக்காங்க. வீட்டாருக்குள் இருக்கும்போது ஒரு மாதிரியும் தனியா பேசும்போது வேற மாதிரியும் சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் 2 கேங்கா பிரிச்சு விட்டு போயிருக்காங்க. ஒரு கேங் வந்து பாசிட்டிவான கேங்கா, யாருன்னா பார்வதி இருக்கும் இடமெல்லாம் பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கு. அந்த சைட்ல இருக்கிற கனி, திவ்யா, அரோரா இவங்க இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுதான் அவங்க சொன்ன ஃபைனல் அவுட்புட். ஓகே, இப்ப லைவ்ல என்ன பண்றாங்க, விக்ரம் அவர் ஃபீல் பண்ண விஷயத்த அந்த கேங் அரோரா இவங்க கூடலாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க உட்காந்து நேற்று நைட் அமித்தை நம்மலாம் டிஸ்கஸ் பண்ணோம்ல, அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பார்வதி வந்து ஒரு பக்கம் ஓப்பனா சொல்றாங்க, யாருக்கிட்ட, ஐயோ சாண்ட்ரா கிட்ட, எங்க அம்மா வந்து இந்த 6 பேரை சொன்னாங்க, அது வந்து 6 பேர் வந்து நெகட்டிவா, அந்த 6 பேர் நெகட்டிவ் இருக்காங்களா, நம்மலாம் பாசிட்டிவா. யாரு, அமித், சாண்ட்ரா, பார்வதி, கமருதீன் மற்றும் வினோத், இந்த 5 பேர் பாசிட்டிவ், அவங்கலாம் நெகட்டிவா அப்படின்றத எங்க அம்மா தெளிவுபடுத்திட்டு போனாங்கன்ற மாதிரி. கரெக்ட் நம்ம கரெக்டாக அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம், கரெக்டாக நோட் பண்ணி வச்சிருக்கோன்ற மாதிரி நேற்று அதை தான் நைட்டெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோன்ற மாதிரி சாண்ட்ரா ஒரு பக்கம் பதிவு பண்ணிருக்காங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. உடனே அமித் வரார். அமித் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்போ நீ சொல்றதெல்லாம் ஒப்பீனியன், எப்படி அவங்க குரூப்பா இருக்காங்க, அவங்க எமோஷனல் கேம் வச்சு விளையாடுறாங்க, நம்ம இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோன்றது ஒப்பீனியன் தான். அதை வந்து அட்ரஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மேபி அவங்கள ஆட விட்டு பார்க்கலாம், கேம் இப்படி ஆடட்டும் இப்படி பண்ணட்டும்ன்ற மாதிரி விட்டு பார்க்கலாம், பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ற மாதிரி. ஸோ நான் தான் சொல்றேனே, ஒரு பக்கம் அந்த ஒரு கேங் இருக்குல்ல, இன்னொரு கேங் அவங்க வந்து இந்த வாரமே எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க. கேமராமேன் ஷிஃப்ட் பண்ணியிருப்பார் லைவ்ல, எப்படி லைவ்ல நிறைய ஷிஃப்ட் நடந்திருக்கும். இங்க பேச உடனே கட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போயிருக்கும், அங்க பேசும்போது நீங்க கட் பண்ணிட்டு இங்க வந்திருக்கும். அந்த ஷிஃப்ட்லயே நீங்க பார்க்கலாம், அந்த ஒரு சைடு கனி, அரோரா, விக்ரம், சபரிலாம் என்ன பண்ணுவாங்க, மாத்தி மாத்தி ஃபன் பண்ணிப்பாங்க. அவங்களே அவங்கள கலாச்சிக்கிட்டு, அவங்களே அவங்கள இது பண்ணிக்கிட்டு, அந்த கலாச்சிக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்களே, அந்த ரீதியில போகும் அந்த சைடு. இது வந்து வைபு. இந்த சைடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த சைடு வந்து இவன் இப்படி இவன் இப்படி இவன் இப்படி இவன் இப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தனை பத்தி பின்னாடி பேசிட்டு இருப்பாங்க. இது வந்து கேம்னு வாங்க, அது கேம் இல்ல, ஊர்கிழவி வன்மத்தை கொட்டுறது தான் பாயிண்ட். அதை தான் பண்ணும். அங்க ஜாலியா இருப்பானுங்க, இங்க வந்தாவே அங்க வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதை பார்க்கும்போது நம்ம மனசே நிம்மதியா இருக்கும். இந்த பக்கம் வந்ததுன்னா எப்படி நிம்மதியா இருக்கும், இதெல்லாம் கேட்டா நீங்க சொல்லுங்க, எப்ப பார்த்தாலும் எதனா பண்ணுவீங்களான்ற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த நிலைமையில தான் தற்பொழுதைய சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது, அது நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து இன்னொரு பக்கம் துஷாரை உற்றுமா அப்படின்றத அரோராவை சொல்லிட்டு போனாங்க ரியாவை தன்னைத்தானே அடித்துக் கொள்ள வேண்டும். இப்ப என்ன பண்றாங்கன்னா அரோரா, துஷாருக்கு வேற ஏதாவது பேர் வைக்க வேண்டும், இந்த துஷார் பேரை பயன்படுத்தினா என் ஃப்ரெண்டு திட்டுவா, அதனால வேற ஒரு பேரை வச்சு இது பண்ணலாம். என்ன ஒரு மூலத்தனம், இது ஒரு பேரை மறைச்சிட்டு இப்படி ஒண்ணு பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறீங்களே, நல்லா சிறப்பா பண்றீங்க அரோரா. எதுக்கு, அவங்க உங்க நல்லதுக்கு போறாங்க, அந்த நியமம் எடுக்காதமா, அதை விட்டுட்டு உன் வேலையை பாருமான்னு சொன்னா, திரும்ப நான் தலைகீழத்தான் குதிப்பேன்னு சொன்னா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுமா அப்படின்றதான் தோணுச்சு. இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த சம்பவம். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.